வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் அந்த மாதிரி ரொம்ப புளிக்காத மாங்காயாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மாங்காய் எடுத்துருக்கேன். ரொம்ப பொடுசான ஒரு சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, பெருங்காயம் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு அப்போதைக்கு டேஸ்ட் பார்த்து போட்டுக்குவோம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு. இப்போ இஞ்சியை நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி மாங்காயை நம்ம உப்பு போட்டு அரைக்க போகிறோம். தோல் சீவிக்கங்க. நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. மாங்காய் புளிப்பாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் நீங்கள் ஒவ்வொரு மாங்காயும் டேஸ்ட் வித்தியாசப்படும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரொம்ப புளிப்பாக இல்லை. நீங்கள் எடுத்துருக்கிறது புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போடணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ பொரிஞ்சிருச்சு. பெருங்காயம் போடுவோம், மஞ்சத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மாங்காய் சட்னியில் இந்த வெங்காயம் ஊறி நல்ல புளிப்போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்னமாக இருக்கிறதுனால முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஆனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌனாக நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த வெங்காயத்தை வேக விடுங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். மிளகாத்தூள் மாங்காய் ரொம்ப பிடிக்கலை. நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருந்தேன். 1 ஸ்பூன் தான் போடுறேன். எண்ணெயில் மிளகாத்தூளை போடுறதுக்கு காரணம் பச்சை வடையும் போயிடும். மிளகா நல்லா டார்க் கலராக நல்லா இருக்கும். கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம். நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி 3 நாளைக்கு வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க. நான் ஒரு மாங்காய்க்கு 4 ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் மேலாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட போகிறோம். புளிப்புக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 சிட்டிகை அளவுக்கு போடுங்க. இந்த அளவுக்கு நான் போடுறேன். இது இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.